நான் சொல்லக்கூடிய குணம் நிச்சயமாக உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் நீங்க கத்துன்னு இருப்பீங்க. அந்த குணம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அதிகமா வீடியோ கேம் விளையாடக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அல்லது நீங்க அதிகமா டிவில WWE பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அல்லது நீங்க அதிகமா ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. நீங்க அதிகமா ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதுவும் ஆக்ஷன் மூவி, த்ரில்லர் மூவியா இருக்கும். மேலும் நீங்க அதிகமா பார்ன் மூவிஸ் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. மேலும் அதிகமா வெளியே போயிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம், பானிபூரி, கேக்கு, ஸ்வீட்ஸ் அதுபோல நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. மேலும் நீங்க அதிகமா ஸ்மோக் பண்ணக்கூடிய நபரா இருக்கீங்க. அல்லது நீங்க அதிகமா ஆல்கஹால் சாப்பிடக்கூடிய நபரா இருக்கீங்க. மேலும் அதிகமா மேக்கப் பண்ணக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க அதிகமா ஆன்லைன்லயும் அல்லது ஷாப்பிங் போயிட்டு தேவையில்லாம அதிகமா ட்ரெஸ் எடுக்கக்கூடிய அக்சசரிஸ் இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னாலும், நான் சொன்ன குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா உங்ககிட்ட இருக்காது. உங்க நண்பர்கள்ட்ட இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு உறவுகிட்ட இருந்தோ தான் நீங்க அந்த பழக்கத்தை கடைபிடிப்பீங்க. அது உண்மை அப்படின்னா எஸ்னும், அந்த உறவுகள் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.